இவங்க 2 பேருக்குமே ஒரு வழியா கல்யாணம் பண்ணி முடிச்சோனே 1 வருஷம் கழிச்சு பாக்குறவங்க எல்லாருமே வீட்ல விசேஷம் இல்லையா வீட்ல விசேஷம் இல்லையான்னு ஒவ்வொருத்தவங்களா கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு குட்டி பாப்பாவோட பர்த்டே ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிறாங்க. அங்க யாரும் நம்மள்ட்ட எதுவும் கேட்டுருவாங்களான்னு மறைஞ்சு நின்று தான் கலந்துக்கிறாங்க. ஃபங்க்ஷன்னா முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்க உள்ள எல்லாருமே ஒன்னா சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அங்க உள்ள ஒரு ஆன்ட்டி உனக்கு இன்னும் குழந்தை பிறக்கலையான்னு கேக்குறாங்க. இதெல்லாம் கேட்ட இந்த பொண்ணும் பயங்கரமா கோவம் வந்து அந்த ஆன்ட்டியை புடிச்சு கத்த ஆரம்பிச்சிடுறா. சரி ஹாஸ்பிட்டல்ல போய் செக் பண்ணி பார்க்கலாமேன்னு பார்த்தா அவருக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல, உங்களுக்கு தான் இருக்குன்னு சொல்லிடுறாங்க. பிசிஓடிங்கிற ஒரு ப்ராப்ளம் அந்த பொண்ணுக்கு இருக்குன்னு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்ட இந்த பொண்ணோட வீட்லயே இந்த பொண்ணை ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா இந்த பொண்ணுக்கு ரொம்ப ஆறுதலா சப்போர்ட்டா இருக்கிறது அவங்க ஹஸ்பண்ட் மட்டும் தான் நல்லா பாத்துக்கிறாரு. இப்படின்னா இருக்கிறப்ப அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு அக்யூஸ்டா இந்த பொண்ணோட புருஷன் வரான். நீ என்ன எப்படின்னா அடிச்சு கொடுமை பண்ண, அதனாலதான் நான் போலீஸே ஆனேன்னு அவனை போட்டு புரட்டி எடுத்துறாங்க. இவனை அடிச்ச விஷயத்தனா ரொம்ப ஜாலியா அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி சிரிச்சு சந்தோஷமா இருக்காங்க. நீ இப்படி சிரிச்சுக்கிட்டே இருந்தாதான் நீ பார்க்க ரொம்ப அழகா இருக்க. நீ நம்ம குழந்தைங்களை பத்தி யாரு வெளியில எப்படி கேட்டாலும் நீ அதை ரொம்ப பெருசானா எடுத்துக்காத. நம்ம 2 பேர் லைஃப ரொம்ப ஜாலியா ஹாப்பியா வாழலான்னு அவனும் சொல்றான். எந்த கவலையும் இல்லாம இவங்க 2 பேருமே ஹாப்பியா இருந்தனாலேயே அவங்க வயித்துல குழந்தை நின்றுது. ஒரு 10 மாசத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்தையும் பிறக்குது.